உங்கள் இருதயம் தெய்வீக சந்தோஷத்தினால் நிரம்புவதை உங்களால் உணர முடியும், உங்களால் அதை அனுபவிக்க முடியும். ஆவியார் உங்களோடு இடைப்படுவதை உங்களால் உணர முடியும். பாருங்கள், ஏனென்றால் நம்முடைய ஜீவனாகிய கிறிஸ்து வெளிப்படும் போது நீங்களும் அவரோடு கூட மகிமையிலே வெளிப்படுவீர்கள். பாருங்கள், நம்முடைய ஜீவனாகிய கிறிஸ்து, பாருங்கள், கிறிஸ்து நமக்கு ஜீவனாக இருக்கிறார். கிறிஸ்து நமக்கு ஜீவனாக இருக்கிறார். பாருங்கள், அப்போஸ்தலன் பவுல் சொல்லும்போது கிறிஸ்து எனக்கு ஜீவன், சாவு எனக்கு ஆதாயம் என்று அவர் சொல்லுகிறதை நாம் பார்க்கிறோம். கிறிஸ்து எனக்கு ஜீவன், பாருங்கள், சாவு எனக்கு ஆதாயம் என்று அவர் தன்னுடைய விசுவாச வாழ்க்கையில அவர் அறிக்கையிடுகிறதை பார்க்கிறோம். அருமையான தேவனுடைய பிள்ளைகளை, பாருங்கள், நம்முடைய ஜீவனாகிய கிறிஸ்து ஒரு நாள் வெளிப்பட போகிறார், மகிமையிலே வெளிப்பட போகிறார். நம்முடைய ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்து ஒரு நாள் மகிமையிலே, பாருங்கள், திடீரென்று மகிமையிலே வெளிப்பட போகிறார். அருமையான தேவனுடைய பிள்ளைகளே, எத்தனை பேர் அதை நீங்கள் விசுவாசிக்கிறீர்கள்? எத்தனை பேர் அதை நம்புகிறீர்கள்? என்னுடைய ஜீவனாகிய கிறிஸ்து ஒரு நாள் மகிமையிலே வெளிப்பட போகிறார். வெளிப்படும் போது நானும் அவரோடு கூட மகிமையிலே வெளிப்படுவேன் என்று சொல்லி அந்த விசுவாசத்தோடு நாம் வாழ வேண்டியவர்களாக இருக்கிறோம். பாருங்கள், வெளிப்படும் போது நீங்களும் அவரோடு கூட மகிமையில் நினைச்சவர்கள் வெளிப்படுவீர்கள் என்று ஆண்டவருடைய வார்த்தை சொல்லுகிறது. வெளிப்பட போகிறீர்கள். அருமையான தேவனுடைய பிள்ளைகளே, இப்பொழுது துக்கம் நம்மை நெருக்கலாம், பாடுகள் நம்மை நெருக்கலாம், சரீரத்தில் வியாதிகள் நம்மை நெருக்கலாம், நம்முடைய வாழ்க்கையில தோல்விகள் நம்மை நெருக்கலாம். பாருங்கள், போராட்டங்கள் நம்மை சூழ்ந்து நம்மை அழுதமாக ஒருவேளை அப்படிப்பட்ட ஒரு சூழ்நிலை அவர்கள் காணப்படலாம். அருமையான தேவனுடைய பிள்ளைகளை, பாருங்கள், இப்பொழுது நாம் படுகிற பாடுகள் இனி வெளிப்பட போகிற மகிமைக்கு ஒப்பிடத்தக்கதற்கு அல்ல என்று சொல்லி ஆண்டவருடைய வார்த்தை சொல்லுகிற நாம் பார்க்கிறோம். இப்பொழுது நாம் படுகிற பாடுகள் இனி வெளிப்பட போகிற அந்த மகிமைக்கு ஒப்பிடத்தக்கவைகள் அல்ல என்று ஆண்டவர் சொல்லுகிறார். அருமையான தேவனுடைய பிள்ளைகளை, ஒரு நாள் ஆண்டவர் மகிமையிலே வெளிப்படுகிற போது, பாருங்கள், மகிமையிலே நாமும் வெளிப்படுவோம் என்று ஆண்டவருடைய வார்த்தை சொல்லுகிறார். நீங்கள் வெளிப்பட போகிறீர்கள். நீங்கள், ஏனென்றால் கிறிஸ்துவுடனே கூட நீங்கள் எழுந்தவர்கள். கிறிஸ்து உங்கள் ஜீவனாகிய கிறிஸ்துவுடனே கூட நீங்கள், உங்கள் ஜீவன் கிறிஸ்துவுடனே கூட மறைந்திருக்கிறது. அப்படிப்பட்ட நீங்களும் நானும் என்ன செய்கிறோம்? கிறிஸ்து மகிமையிலே வெளிப்படுகிற போது அவருடைய மகிமையிலே நாம் வெளிப்பட போகிறோம் என்று ஆண்டவர் தேவனுடைய வார்த்தை நம்மை சொல்லி அவ்விதமாய் நம்மை தேற்றுகிறதை நாம் பார்க்கிறோம்.